அரேபிய இரவு கதைகள். பாக்தாத் நகர 3 கன்னியரும் ஒரு சுமையேற்றியும். ஜுபைதாவிடம் 2வது துறவி தன் கதையை தொடங்கினார். அம்மா, என் வலது கண்ணை நான் எப்படி இழந்தேன் என்பதை சொல்ல வேண்டுமானால் என் வாழ்க்கை முழுவதையும் சொல்லியாக வேண்டும். என் குழந்தையாக இருந்தபோது மிகவும் அறிவுத்திறமையும் புத்திசாலித்தனமும் உடையவனாக இருந்தேன். என் தந்தை அதை உணர்ந்து என் கல்வியில் மிகுந்த கவனம் செலுத்தினார். நான் எழுத படிக்க கற்றுக்கொண்டேன். பிறகு குரான், வரலாறு, கவிதை, புவியியல் முதலிய பாடங்களையெல்லாம் கற்றேன். ஆனால் எனக்கு எல்லாவற்றையும் விட அதிகம் பிடித்தது அரபு எழுத்துக்களை அழகாக எழுதுவதுதான். விரைவில் அதில் நான் தேர்ச்சி பெற்று இந்தியா வரை சென்று சேர்ந்தேன். இந்திய சுல்தானுக்கு இளம் இளவரசனாகிய என் ஆர்வம் விசித்திரமாக தோன்றியது. அதனால் என் தந்தையிடம் செல்லும்படி பரிசுகளுடன் தூதரை அனுப்பினார். நாங்கள் இந்தியா நோக்கி பயணமானோம். 1 மாத பயணத்துக்கு பிறகு எங்களை நோக்கி ஏராளமான தூசி எழுந்து வருவதை பார்த்தோம். பார்த்தால் 50 கொள்ளைக்காரர்கள் எங்களை நோக்கி வேகமாக வந்து கொண்டிருந்தார்கள். எங்களிடம் வெறும் 25 பேர் மட்டுமே இருந்ததால் அவர்களோடு சண்டையிடுவது பயனில்லை என்று தெரிந்தது. நாங்கள் யார் எங்கு போகிறோம் என்பதை சொல்லி அவர்களை சமாதானப்படுத்த முயன்றோம். ஆனால் அவர்களுக்கு எங்கள் தகவல்களில் எந்த வேலையும் இல்லை. சிறு போராட்டத்துக்கு பிறகு எங்கள் தோழர்கள் அனைவரும் சிறைப்பிடிக்கப்பட்டார்கள். எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. நான் குதிரை மீது ஏறி மிக வேகமாக தப்பி ஓடினேன். குதிரை காயம்பட்டு இறந்து போகும் வரை ஓடினேன். நான் ஒரு புதிய நாட்டிலிருந்தேன். ஆனால் அது எந்த நாடு என்று எனக்கு தெரியவில்லை. அதிர்ஷ்டவசமாக நான் அதிகம் காயமடையவில்லை. அதனால் ஒரு நாள் முழுவதும் நடந்து மலையில் ஒரு குகையை அடைந்தேன். வழியில் பறித்து வைத்திருந்து சில கனிகளை உண்டு அங்கே தூங்கினேன். எங்கே இருக்கிறேன் என்று தெரியாமல் 1 மாதம் முழுவதும் அலைந்து திரிந்தேன். பிறகு ஒரு நாள் மிக பெரிய நகரம் ஒன்றை என் முன்னால் கண்டேன். மனிதர்கள் நடுவில் மீண்டும் வந்து சேரப்போறவதாக நினைத்து நகரத்தை கண்டதும் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன். என் நிலை மிக மோசமாக இருந்தது. உடல் கருத்து, உடை கிழிந்து, காலணிகள் பீத்து போனதால் அவற்றை தூக்கி எறிந்திருந்தேன். நகருக்குள் நுழைந்து ஒரு தையல்காரரிடம் நான் எங்கே இருக்கிறேன் என்று கேட்டேன். என் முழு கதையையும் அவரிடம் சொன்னேன். ஆனால் அவர் சொன்னது என் துன்பத்தை இன்னமும் அதிகமாக்கியது. அவர் சொன்னார், கவனமாக இரு. நீ சொன்னதை வேறு யாரிடமும் சொல்லாதே. இந்த நாட்டு அரசன் உன் தந்தைக்கு மிகப்பெரிய எதிரி. உன்னை பிடித்தால் அவனுக்கு மிகவும் சந்தோஷம். நான் மனதில் தைலரின் அறிவுரையை ஏற்றுக்கொண்டேன். அவர் எனக்கு உணவு தந்தார். பசியோடு நான் அதை மகிழ்ச்சியோடு உண்டேன். பிறகு தன் வீட்டிலேயே தங்கிக் கொள்ள சொன்னார். அதையும் மகிழ்ச்சியோடு ஏற்றேன். சில நாட்களில் என் கஷ்டங்கள் கொஞ்சம் தணிந்தன. அப்போது தையல்காரர் என்னிடம் வாழ்க்கைக்கு ஏதாவது வேலை செய்ய முடியுமா என்று கேட்டார். நம்ம ரிலிஜன்ல இளம் இளவரசர்கள் கூட கஷ்ட காலத்தில் உழைக்க ஏதாவது ஒரு தொழில் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்வார்கள் என்று அவருக்கு தெரியும். நான் சொன்னேன், நான் இலக்கண அறிஞனும் கவிஞனும் தான். ஆனால் எனக்கு முக்கிய ஆர்வம் எழுத்து. அவர் சொன்னார், இங்கு அதனால் பிரயோஜனமில்லை. நீ ஒரு குறுந்துண்டு அணிந்து கொண்டு காட்டுக்கு போய் விறகு வெட்டு. அதன் மூலம் பணம் சம்பாதித்து நல்ல காலத்திற்காக காத்திரு. கோடாரியும் கயிறும் நான் தருகிறேன். அந்த வேலையே எனக்கு பிடிக்கவில்லை. ஆனால் வேறு வழியில்லை. அதனால் ஏற்றுக்கொண்டேன். மறுநாள் என்னை ஏழை விறகு வெட்டிகள் அடைத்து அறிமுகம் சிந்தி போட்டார். நான் அவர்களோடு காட்டுக்கு போய் முதல் நாளிலேயே நிறைய விறகு வெட்டி நல்ல பணம் சம்பாதித்தேன். காலப்போக்கில் நான் அதில் திறமை பெற்று தையல்காரரிடம் வாங்கிய பணத்தையெல்லாம் திருப்பிக் கொடுத்தேன். 1 வருஷத்துக்கு பிறகு வழக்கமாக போகும் இடத்தை விட சற்று தூரம் சென்று விறகு வெட்டினேன். அங்கு மிக தொலைவு தூரம் வரை பசுமையான புல்வெளி பறந்து கிடந்தது. அங்கு விறகு வெட்டி கொண்டிருந்த போது ஒரு மரவேரில் என் கோடாரி அடிக்க அங்கு இரும்பு வளையம் ஒன்று தெரிந்தது. சற்று மண் துடைத்ததும் அது ஒரு பொறிக்கதவு என்று தெரிந்தது. அதை திறந்து கீழே இறங்கினேன். அங்கு பூமிக்கு மேலிருந்த அரண்மனை போலவே பிரகாசமாக ஒளிர்ந்த ஒரு பெரிய அரண்மனை இருந்தது. நீண்ட தாழ்வாரம் ஒன்று இருந்தது. அதில் மிக அழகிய பெண் உருவத்தி வருவது தெரிந்தது. நான் விரைவில் அவர் அருகே சென்று வணங்கினேன். அவர் கேட்டால், நீ மனிதனா ஜின்னா? நான் சொன்னேன், நான் மனிதன். ஜின்னோடு எந்த சம்பந்தமும் இல்லை. அவர் கேட்டால், ஆனால் நீ இங்கு எப்படி வந்தாய்? கடந்த 25 வருஷமாக நான் இங்கிருக்கிறேன். ஒரு மனிதனையும் பார்த்ததில்லை. நீதான் முதல் மனிதன். அவள் அழகில் நான் மயங்கி மிக மரியாதையோடு சொன்னேன், இந்த சந்திப்புக்கு முதல் நன்றி. இது என் துயரத்தில் ஆறுதல் மட்டுமல்ல, உமக்கும் மகிழ்ச்சி தரலாம். பிறகு நான் யார், எப்படி அங்கு வந்தேன் என்பதையெல்லாம் சொன்னேன். அவள் பெருமூச்சு விட்டு சொன்னால், நீ சொல்வது சரிதான். நானும் இங்கு சிறை வைக்கப்பட்டவள். நான் ஏபினி தீவின் பகல். என் தந்தை என்னை என் உறவினர் இளவரசனுக்கு மனம் செய்து வைத்தார். ஆனால் திருமண நாளிலேயே ஒரு ஜின் என்னை தூக்கி வந்து இங்கு அடைத்து வைத்தான். நெடுநாள் அழுதேன். முதலில் அவன் அருகே வருவதையே தாங்க முடியவில்லை. இப்போது பழக்கமாகிவிட்டது. எனக்கு நிறைய ஆடைகளும் நகைகளும் உண்டு. அவன் ஒவ்வொரு 10ஆம் நாளும் வந்து பார்த்து செல்கிறான். தேவைப்படும்போது அறையில் தொங்கும் தாயத்தை தொட்டால் உடனே வந்து விடுவான். இப்போது 5 நாளுக்கு பிறகுதான் வருவான். அதுவரை நீ என் விருந்தினராக இருக்கலாம். அவளிடம் நான் அதிகம் ஈர்க்கப்பட்டதால் அவள் அழைப்பை மறுக்கவில்லை.
அவள் என்னை குளிக்கும் அறைக்கு அழைத்துச் சென்று என் பதவிக்கு உரிய செழிப்பான ஆடைகளை தந்தாள். பிறகு மிக சுவையான உணவுகளை அவள் சிறந்த அறையில் உட்கார்ந்து உண்டோம். மறுநாள் இரவு உணவுக்கு பிறகு நான் என்னையே அடக்கிக் கொள்ள முடியாமல் என்னோட மேலுலகத்துக்கு வாருங்கள் என்று கேட்டேன். அவர் சொன்னால், அது சாத்தியமில்லை. ஆனால் நீ இங்கேயே இருந்தால் மகிழ்ச்சிதான். ஒவ்வொரு 10ஆம் நாளும் காட்டுக்கு சென்று வா. ஜின் மிகவும் பொறாமைக்காரன். ஒரு ஆண் என்னை பார்க்க வருவதை தாங்க மாட்டான். நான் சொன்னேன், இளவரசி, நீங்கள் ஜின்னுக்கு பயப்படுவது தவறு. நான் அந்த தாயத்தை உடைத்து அவனை கொன்று விடுவேன். இளவரசி விளைவை முன்கூட்டியே உணர்ந்து, தாயத்தை தொடாதே, அது நம் இருவரையும் அழித்துவிடும். நான் அவனை உன்னை விட நன்றாக தெரியும் என்று எச்சரித்தாள். ஆனால் நான் குடித்த மது எனக்கு உதை வழங்கியது. நான் காலால் தாயத்தை உதைத்தது அது 1000 துண்டுகளாக உடைந்தது. என் கால் தாயத்தை தீண்டியதும் எங்கும் இருள் சூழ்ந்தது. பயங்கரமான சத்தம் கேட்டது. அரண்மனை அடித்தளம் வரை அதிர்ந்தது. நான் பயந்து, பிளேஸ் என்ன நடக்கிறது என்று கேட்டேன். அவள் எனக்கு அஞ்சி உயிருக்கு ஓடு, இல்லாவிட்டால் நீ மடிந்தாய் என்று அலறினாள். நான் கோடாரியை விட்டு பொறிக்கதவு நோக்கி ஓடினேன். ஆனால் தாமதமாகிவிட்டது. அரண்மனை திறந்து ஜின் தோன்றினான். அவன் இளவரசியை கோபமாக பார்த்து, இப்படி என்னை ஏன் வழவைட்டாய் என்று கேட்டான். அவள் உடனே, என் இதயத்தில் வலி, இந்த சிறு பாட்டிலை எடுக்க முயன்றபோது தவறி தாயத்தில் விழுந்தேன், வேறொன்றுமில்லை என்று சொன்னாள். ஜின் கத்தினான், பொய் சொல்கிறாய். பிறகு இந்த கோடாரியும் காலனியும் இங்கு எப்படி வந்தது? அவள், நான் இதுவரை பார்த்ததே இல்லை. நீ வழியில் தெரியாமல் எடுத்து வந்திருக்கலாம் என்று சொன்னாள். உடனே ஜின் அவளை அடித்தான். இளவரசியின் ஓலம் கேட்டது. அந்த இடைவெளியில் நான் செழிப்பான ஆடைகளை கழற்றி என் பழைய ஆடைகளை அணிந்து கொண்டு பொறிக்கட்டுவை திறந்து காட்டுக்கு வந்து வீடு திரும்பினேன். என் தோழன் தையல்காரர் எனக்காக கவலைப்பட்டார். ஆனால் நடந்ததை நான் ஒன்றும் சொல்லவில்லை. என் செயலுக்காக மிகவும் வருந்தினேன். அப்போது தையல்காரர் என்னிடம் வந்து, வாசலில் ஒரு முதியவர் நிற்கிறார். உன் கோடாரியையும் காலனியையும் எடுத்து வந்திருக்கிறார். வழியில் கிடந்ததை பார்த்து உன் முகவரி கேட்டு வந்திருக்கிறார். நீயே போய் பேசுவது நல்லது என்று கூறினார். நான் பேச்சற்று நின்றேன். கால்கள் நடுங்கின. அவர் ஏன் என்று கேட்பதற்குள் அந்த முதியவர் அறைக்குள் நுழைந்தார். கையில் என் கோடாரியும் காலனியும் இருந்தன. அவர் சொன்னார், நான் தான் எப்லீஸின் மகளின் மகனான ஜின். இது உன் கோடாரியும் காலனியும் தானே? நான் பதில் சொல்வதற்குள் அவன் என்னை தூக்கி கீழே போட்டான், காலால் மிதித்தான். அடுத்த கணம் நாம் இதே அரண்மனையில் பிரின்சஸ் முன் நின்றோம். அவள் தரையில் படுத்திருந்தாள். ஜின் அவளை பார்த்து, இவன் உன் காதலனா என்று கேட்டான். அவள் மெதுவாக, இவனை நான் தெரியாது, இதுவரை பார்த்ததே இல்லை என்று சொன்னாள். ஜின் சொன்னான், நீதான் இவன் எல்லா துன்பத்துக்கும் காரணம். அவள், நான் இவனை தெரியாமல் எப்படி இவன் துன்பத்துக்கு நான் காரணமாவேன் என்று கேட்டாள். ஜின் வாளை எடுத்து அவளிடம் தந்தான். அப்படியானால் வா, இவன் தலையை வெட்டு. இளவரசி, நான் இவ்வளவு பலவீனமாக இருக்கிறேன். வாளை தூக்கவே முடியாது. தூக்கினாலும் எந்தத்துக்கும் எப்பேரிய எப்பாப்பின் ஒருவனையும் கொல்லவே முடியாது. பிறகு என்னை பார்த்து, இவன் உனக்கு அந்நியனானால் இந்த வாளை எடுத்து இவள் தலையை வெட்டு, நான் உன்னை விடுதலை செய்கிறேன் என்று சொன்னேன். நான் சரி என்று சொல்லி இளவரசிக்கு கவலை வேண்டாம் என்று சைகை செய்தேன். ஆனால் வாழை தரையில் எழிந்துவிட்டு, எனக்கு தெரியாத ஏற்கனவே அறை இறந்து போன ஒரு கொடை கூட கொல்ல முடியாத அளவுக்கு நான் கோழை. நான் உயிரோடு இருக்க தகுதியில்லை. உனக்கு நான் சரணடைகிறேன், ஆனால் உன் கட்டளைக்கு கீழ்ப்படிய முடியாது என்றேன். அப்போது ஜின் வாளை எடுத்து இளவரசியின் ஒரு கையை துண்டித்தான். அதை பார்த்ததும் நான் மயக்கமடைந்து விழுந்தேன். நான் மீண்டும் நினைவு திரும்ப போது ஜின் சொன்னான், உன்னை கொல்லலாம், ஆனால் கொல்லப்போவதில்லை. நாயாகவோ கழுதையாகவோ சிங்கமாகவோ பறவையாகவும் மாற்றப் போகிறேன். எதுவாக ஆக விரும்புகிறாய் சொல். நான் சொன்னேன், என் உயிரை விட்டு விரும்பினால் முழுமையாக விட்டுவை. சிறந்த மனிதன் தன் பொறாமைக்கார அண்டை வீட்டு நபரை மன்னித்தது போல என் குற்றத்தையும் மன்னிக்கும். என் எதிர்பார்ப்புக்கு எதிராக ஜின்னுக்கு அந்த 2 அண்டை வீட்டு நபர்களின் கதை கேட்க பிடித்திருந்தது. அம்மா, உமக்கும் அந்த கதை பிடிக்கும் என்று நினைக்கிறேன். உமக்கு விருப்பமானால் அதையும் சொல்கிறேன். 2வது துறவி அண்டை வீட்டுக்காரர்களின் கதையை தொடங்கினார். அம்மா, ஒரு ஊரில் 2 மனிதர்கள் அண்டையிலிருந்த வீடுகளில் வசித்து வந்தார்கள். அவர்களில் ஒருவர் மற்றவரை மிகவும் பொறாமைப்படுத்தினார். அதனால் முதலாமவர் அந்த ஊரை விட்டே செல்ல முடிவு செய்து தன் வீட்டையும் அதிலிருந்த தளவாடங்களையும் விற்றுவிட்டு அரச தலைநகருக்கு இடம்பெயர்ந்தார். அந்நகரம் அந்த ஊரிலிருந்து அதிக தொலைவில் இல்லை. அங்கு அவருக்கு பெரிய தோட்டமும் நல்ல அகன்ற முற்றமும் அதன் நடுவில் பழைய கிணறும் இருந்தது. அவர் அமைதியாகவும் இறை வழிபாட்டுடனும் வாழத் தொடங்கினார். பலரும் அவரிடம் வந்து பிரார்த்தனை செய்ய ஆரம்பித்தார்கள். இயல்பாகவே அவரது புகழ் அந்த 2வது மனிதரையும் சென்றடைந்தது. ஆனால் அவனது பொறாமை குறையவில்லை. முதலாம் அவருக்கு ஏதாவது தீங்கு செய்யும் வரை அவன் ஓய்வெடுக்க மாட்டேன் என்று முடிவு செய்தான். தன் வியாபாரத்தை விட்டுவிட்டு அவன் துறவியின் மடாலயத்திற்கு சென்றான். அங்கு அவனை அன்புடன் வரவேற்றார்கள்.
அவன் தலைவரிடம், தன் பழைய அண்டை வீட்டுக்காரரிடம் எனக்கு ஒரு முக்கியமான தனிப்பட்ட விஷயத்தில் ஆலோசனை கேட்க வேண்டும் என்று சொன்னான். பின்பு, நான் சொல்வதை வேறு யாரும் கேட்டுவிடக்கூடாது, எனவே உங்கள் உதவியாளர்களை அனுப்பிவிட்டு முற்றத்தில் என்னை சந்தியுங்கள் என்றான். தலைவர் அப்படியே செய்தார். இருவரும் முற்றத்தில் இங்கும் அங்கும் நடந்தபடியே பேசினார்கள். அடிக்கடி கிணற்றை நோக்கி நடந்தார்கள். ஒருமுறை இருவரும் கிணற்றருகே இருக்கும்போது அவன் தலைவரை தூக்கி கிணற்றில் தள்ளிவிட்டான். யாராவது பார்த்து விடுவார்களோ என்று பயந்து அவன் தப்பி ஓடினான். ஆனால் அந்த கிணறு பல்லாண்டுகளாக தேவதைகளும் ஜின்களும் வசிக்கும் இடமாக இருந்தது. தலைவர் கீழே விழுந்ததும் ஏதோ ஒரு சக்தி அவரை பிடித்துக் கொண்டது. அதனால் அவருக்கு எந்த காயமும் ஏற்படவில்லை. கிணற்றில் இருட்டாக இருந்ததால் எதுவும் தெரியவில்லை. ஆனால் ஒரு குரல் கேட்டது. நாம் காப்பாற்றிய இவர் யார் என்று உங்களுக்கு தெரியுமா? பல குரல்கள் தெரியாது என்றன. நான் சொல்கிறேன், இவர் சற்றுமுன் இங்கு வந்தவர். அண்டை வீட்டுக்காரனின் பொறாமையால் இங்கு வந்தார். ஆனால் அந்த பொறாமை குறையவில்லை. அதனால் அவன் இன்று இவரை கொல்ல வந்தான். நம்மால் காப்பாற்றப்படாவிட்டால் இன்று சுல்தான் இங்கு தன் மகளுக்காக பிரார்த்தனை செய்ய வரும் நாளில் இவர் கொல்லப்பட்டிருப்பார். இளவரசிக்கு ஏன் இவரது பிரார்த்தனை தேவைப்படுகிறது என்று கேட்டது ஒரு குரல். உண்மையில் இளவரசி ஜின்னான மைமோனின் திம் மகனின் பிடியில் சிக்கியிருக்கிறார். இதை தீர்ப்பது மிக எளிது. இந்த தலைவருக்கு அதை தெரிந்திருந்தால் போதும். இவரது மடாலயத்தில் ஒரு கருப்பு பூனை இருக்கிறது. அதன் வாலின் நுனியில் சிறிது வெள்ளை மயிர் உள்ளது. இளவரசியை குணமாக்க அந்த வெள்ளை மயிரில் சிலவற்றை பிடுங்கி 3 எரித்து அந்த புகையால் இளவரசியின் தலையை தூபமிட வேண்டும். அப்போது மைமுன் அவளை விட்டு என்றென்றும் விலகிவிடுவான். இவ்வாறு பேசிய தேவதைகளும் ஜின்களும் பின்பு அமைதியாகிவிட்டன. ஆனால் தலைவர் அந்த உரையாடலை மறக்கவில்லை. காலையில் கிணற்று சுவரின் ஒரு பகுதியில் ஏதோ ஒரு பிடி இருப்பதை பார்த்தார். அதை பிடித்து எளிதாக மேலே ஏறி வந்தார். உதவியாளர்கள் அவரை மீண்டும் கண்டு ஆச்சரியப்பட்டார்கள். அவர் நேற்று வந்த அந்நியன் தன்னை கொல்ல முயன்றதை சொல்லிவிட்டு தன் அறைக்கு சென்றார். அங்கு வழக்கம் போல கருப்பு பூனை காலை வணக்கம் சொல்ல வந்தது. அவர் அதை மடியில் வைத்து வாலின் நுனியில் இருந்த 7 வெள்ளை மயிர்களை பிடுங்கி தேவைப்படும் நேரத்திற்காக வைத்துக் கொண்டார். சூரியன் இன்னும் நன்றாக உதிக்கவில்லை. அப்போதே சுல்தான் மடாலயத்திற்கு வந்துவிட்டார். உதவியாளர்கள் அவரை அன்புடன் வரவேற்றார்கள். சுல்தான் உடனே தலைவரிடம், நான் ஏன் வந்திருக்கிறேன் என்று உமக்கு தெரியுமா என்றார். தலைவர், ஆம், இளவரசிக்காகத்தானே வந்திருக்கிறீர்கள் என்றார். ஆம், என் மகளை இந்த ஜின்னிடமிருந்து விடுவிக்க உமது பிரார்த்தனை உதவும் என்று நம்புகிறேன். அவளை இங்கு அழைத்து வாருங்கள், ஏதாவது செய்கிறேன் என்றார். உடனே இளவரசியை அழைத்து வந்தார்கள். அவளது முகத்தில் தடித்த முக்காடு போடப்பட்டிருந்ததால் முகம் தெரியவில்லை. தலைவர் ஒரு ருமாலை அவள் தலையில் வைத்து பூனையின் மயிர்களை அதில் போட்டார். உடனே பயங்கரமான கூக்குரல்கள் கேட்டன. எங்கிருந்து வருகிறது என்று யாருக்கும் தெரியவில்லை. உதவியாளர்கள் மட்டும் அதை மைமோனின் குரல் என்று ஊகித்தார்கள். இதுவரை இளவரசிக்கு எங்கிருக்கிறோம், என்ன நடக்கிறது என்று எதுவும் தெரியவில்லை. ஜின்னிடமிருந்து விடுபட்டதும் அவள், நான் எங்கிருக்கிறேன், எப்படி இங்கு வந்தேன் என்று கேட்டாள். தன் மகளின் குரலை கேட்ட சுல்தான் மகிழ்ச்சியில் அவளை அணைத்துக் கொண்டார். தலைவரின் கையை முத்தமிட்டார். அருகில் நின்ற பணியாளர்களை பார்த்து, என் தலைவருக்கு என்ன பரிசு கொடுக்கலாம் என்று கேட்டார். எல்லோரும் ஒரே குரலில் இளவரசியின் கையை தான் தர வேண்டும் என்றனர். சுல்தான் ஒப்புக்கொண்டார். தலைவரை மருமகனாக அறிவித்தார். இந்த நிகழ்ச்சிகளுக்கு சில நாட்களிலேயே வசீரும் இறந்துவிட்டார். தலைவர் வசீராக நியமிக்கப்பட்டார். ஆனால் அந்த பதவியில் அதிக நாள் இருக்கவில்லை. சுல்தானும் இறந்துவிட்டார். அவருக்கு ஆண் வாரிசு இல்லாததால் படைவீரர்களும் அறிஞர்களும் தலைவரை அந்த நாட்டின் சுல்தானாக்கினார்கள். ஒரு நாள் சுல்தான், அதாவது முன்னது தலைவர், தன் அரசவையில் அமர்ந்திருக்கும் போது தன்னை பொறாமைப்படுத்திய அந்த 2வது மனிதனை பார்த்தார். தன் வசீருக்கு சைகை செய்து அவனை பயமுறுத்தாமல் அழைத்து வர சொன்னார். அவன் வந்ததும், உம்மை மீண்டும் பார்த்ததில் மிக்க மகிழ்ச்சி என்றார். பின்பு ஒரு அதிகாரியை பார்த்து, என் கஜானாவில் இருந்து 1000 பொற்காசுகளும் என் தனிப்பட்ட கிடங்கிலிருந்து 20 வண்டி பொருட்களும் கொடுத்து ஒரு வீரனை அவன் வீடு வரை அனுப்புங்கள் என்றார். அவன் விடைபெற்று சென்றான். 2வது துறவியின் கதை தொடர்கிறது. நான் என் கதையை முடித்ததும் ஜின்னிடம் இதை எப்படி பொருத்தலாம் என்று சொன்னேன். பார், அந்த மனிதர் தன்னை கொல்ல வந்தவனை மன்னித்தது மட்டுமல்ல, அதிகமான செல்வமும் கொடுத்தார். ஆனால் ஜின்னின் மனம் மாறவில்லை. அவன் உறுதியாக, நீ இவ்வளவு எளிதாக தப்பிவிடலாம் என்று நினைக்காதே.
உயிரை மட்டுமே விடுவிக்க முடியும் என்று கூறினான். என் கையை பிடித்துக்கொண்டு பறந்தான். பூமி பிளந்து நாங்கள் வானில் சென்றோம். பின்பு வேகமாக இறங்கி ஒரு மலை உச்சியில் விழுந்தோம். அவன் ஒரு கைப்பிடி மண்ணை எடுத்து சில மந்திர வார்த்தைகளை ஓதி என் முகத்தில் தூவினான். குரங்காக மாறு என்று சொல்லிவிட்டு மறைந்தான். நான் அங்கேயே குரங்காக நின்றேன். அது எனக்கு என்றும் பார்த்ததிராத நாடு. மலையிலிருந்து இறங்கி சமவெளிக்கு வந்தேன். நான் ஒரு தீவில் இருந்தேன். கரையிலிருந்து அரை மைல் தொலைவில் ஒரு கப்பல் நின்றது. ஒரு மரக்கிளையை எடுத்து துடுப்பாக பயன்படுத்தி கப்பலை நோக்கி நீந்தினேன். மாலுமிகள் என்னை பார்த்து இது கப்பலுக்கு துர்திஷ்டம் தரும் என்று நினைத்தார்கள். ஒருவன் இதை கடலில் தூக்கி எறியுங்கள் என்றான். நான் உடனே கப்பல் தலைவனின் காலில் விழுந்து அவரது ஆடையை இறுக பற்றிக் கொண்டேன். என் செயலால் அவர் உருகினார். என்னை தன் பாதுகாப்பில் எடுத்துக்கொண்டார். 50 நாட்கள் கழித்து கப்பல் ஒரு பெரிய நகரில் நங்குலமிட்டது. பல படகுகள் கப்பலை சூழ்ந்தன. ஒரு படகில் பல அதிகாரிகள் இருந்தார்கள். ஒரு அதிகாரி கப்பல் தலைவனை பார்த்து, உங்கள் வியாபாரிகள் ஒரு காகிதத்தில் சில வரிகளை எழுதட்டும். பின்பு தொடர்ந்து, இறந்து போன வசீர் அழகிய கையெழுத்துக்கு பிரபலமானவர். சுல்தான் இப்போது அவரை போன்ற கையெழுத்து உள்ளவரை தேடுகிறார். இதுவரை கிடைக்கவில்லை என்றாலும் நம்பிக்கையை விடவில்லை. எல்லோரும் காகிதத்தில் எழுதும்போது நான் திடீரென பேனாவையும் காகிதத்தையும் பறித்து கொண்டேன். முதலில் அவன் நான் அதை கடலில் எறிவேன் என்று நினைத்தான். ஆனால் நான் எழுதப் போவதை பார்த்ததும் ஆச்சரியப்பட்டான். கப்பல் தலைவன் எனக்காக பரிந்து பேசினார். எழுத விடுங்கள், இது எழுதும் என்று எனக்கு தெரியும். இதைவிட அறிவாளி குரங்கு நான் என்றும் பார்த்ததில்லை. இதை என் மகனாக ஏற்றுக்கொள்வேன். நான் பேனாலை எடுத்து அரபிகள் அறியும் 6 வகைகளில் எழுதி ஒவ்வொரு வகையிலும் சுல்தானை புகழ்ந்து ஒரு புதிய பாடல் அல்லது 2 வரிகள் எழுதி அந்த காகித சுருளை சுல்தானிடம் கொண்டு போய் கொடுத்தார்கள். சுல்தானின் கையெழுத்தை பார்த்ததும் எழுதியவருக்கு அழகிய குதிரையும் மிக அழகிய உடைகளும் கொடுத்து அழைத்து வர சொன்னார். முதலில் எல்லோரும் சிரித்தார்கள். பின்பு ஒருவன், மாட்சி தங்கியவரே, இந்த வரிகளை மனிதன் எழுதவில்லை, ஒரு குரங்கு எழுதியது என்றான். குரங்கா? ஆமரசே. அப்படியென்றால் அந்த குரங்கை உடனே என்னிடம் அழைத்து வாருங்கள். அவர்கள் வந்து எனக்கு அழகிய உடை அணிவித்து சுல்தானிடம் அழைத்து வந்தார்கள். வழியெங்கும் மக்கள் ஆர்வத்துடன் என்னை பார்த்தார்கள். சுல்தானிடம் போனதும் 3 முறை தலை வணங்கி அவர் பாதத்தில் சிரம் தாழ்த்தி வணங்கினேன். சுல்தானை மற்றவர்களிடமிருந்து வேறுபடுத்தி தெரிந்து நடந்து கொண்டதை பார்த்து எல்லோரும் வியப்படைந்தார்கள். சுல்தான் எல்லோரையும் அனுப்பிவிட்டு தலைமை பணி பொறுப்பாளரையும் ஒரு சிறு அடிமையும் வைத்துக் கொண்டார். என்னை வேறு ஒரு அறைக்கு அழைத்து சென்று உணவு பரிமாற சொன்னார். பின்பு சைகையால் என்னை மேஜையில் அமர சொன்னார். நான் எழுந்து தரையை முத்தமிட்டு விட்டு மேஜையில் என் இடத்தை பிடித்தேன். மிக கவனமாகவும் அளவுடனும் சாக்கிட்டேன். தட்டுகள் அகற்றப்படுவதற்கு முன்பே மீண்டும் எழுதுவதற்கு காகிதம் பேனா கொண்டு வர சொல்லி சைகை செய்தேன். ஒரு பீச்சங்காயை எடுத்து அதன் மேல் சுல்தானை புகழ்ந்து சில பாடல் வரிகள் எழுதினேன். சுல்தான் மிகவும் ஆச்சரியப்பட்டார். நான் குடித்த கோப்பையின் மேலும் எழுதியதை பார்த்து இன்னும் அதிகம் வியந்தார். அவர் தனக்குத்தானே முணுமுணுத்தார். மனிதன் இவ்வளவு அறிவு உடையவனாக மட்டுமே இருக்க முடியும். ஆனால் இது குரங்கு. இரவு உணவு கொண்டு வரப்பட்டது. சதுரங்க பலகை விரிக்கப்பட்டது. சுல்தான் சைகையால் என்னிடம் விளையாட விரும்புகிறாரா என்று கேட்டார். நான் தரையை முத்தமிட்டு தலைமேல் கை வைத்து வாய்ப்பு கொடுத்தால் தயார் என்று காட்டினேன். முதல் ஆட்டத்தில் அவர் ஜெயித்தார். ஆனால் 2வது 3வது ஆட்டங்களில் நான் ஜெயித்தேன். அவர் மகிழ்ச்சியாக இல்லை என்று எனக்கு புரிந்தது. எனவே மற்றொரு பாடல் வரியை எழுதி கொடுத்தேன். என் திறமைகளால் சுல்தான் மயங்கினார். மற்றவர்களுக்கும் காட்ட விரும்பினார். தலைமை பணி பொறுப்பாளரை அழைத்து தன் மகளை வர சொன்னார். இதுவரை அவள் பார்த்ததிராத ஒன்றை பார்க்கப் போகிறார் என்றார். பணி பொறுப்பாளர் சென்று இளவரசியை அழைத்து வந்தார். அவள் வந்ததும் முகம் திறந்திருந்தது. ஆனால் அறைக்குள் நெருந்ததும் முகத்தை மூடிக்கொண்டு, அப்பா, என்ன யோசிக்கிறீர்கள்? ஒரு ஆண் முன்னால் இப்படி என்னை அழைக்கிறீர்கள் என்று கேட்டாள். சுல்தான், எனக்கு புரியவில்லை. இங்கு நானும் உனது சொந்த அடிமையான தலைமை பணி பொறுப்பாளரும் சிறு அடிமையும் மட்டுமே இருக்கிறோம். இன்னும் முகத்தை மூடிக்கொள்கிறாய் என்றார். இளவரசி, நான் சரியாகத்தான் சொல்கிறேன், நீங்கள்தான் தவறு செய்கிறீர்கள் என்றாள். இந்த குரங்கு இல்லை, இது ஒரு இளவரசன். எல்பிஸின் மகளின் மகனான ஜின்னின் கொடூர மந்திரத்தால் குரங்காக மாற்றப்பட்டிருக்கிறான். இதை கேட்ட சுல்தான் அதிர்ச்சியடைந்தார். நீ இதை எப்படி தெரிந்து கொண்டாய் என்று கேட்டார். இளவரசி, என்னை சிறுவயதில் வளர்த்த பாட்டி ஒரு பெரிய மந்திரவாதி. அவள் தன் கலையின் 70 விதிகளையும் எனக்கு கற்றுக் கொடுத்தாள். ஒரு கணத்தில் உங்கள் தலைநகரையே கடல் நடுவில் கொண்டு போய் நிறுத்தப்பட சக்தி எனக்கு இருக்கிறது. யார் மந்திரவசத்தில் சிக்கியிருக்கிறார்கள், யார் அந்த மந்திரத்தை போட்டார்கள் என்பதையும் என்னால் அறிய முடியும் என்றாள்.
சுல்தான், நீ இவ்வளவு திறமை உடையவள் என்று எனக்கு தெரியாது என்றார். இளவரசி, தெரிய வேண்டிய விஷயங்கள் பல உள்ளன, ஆனால் அவற்றை பெருமை பேசக்கூடாது என்றாள். சுல்தான், இந்த இளவரசனை மீண்டும் மனித உருவுக்கு கொண்டுவர முடியுமா என்று கேட்டார். முடியும். அப்படியென்றால் உடனே செய், நான் இவனை வஜிராக்கி உனக்கு தாரை வேண்டும் என்றார். இளவரசி தன் அறைக்குச் சென்று கத்தியை எடுத்தாள். அதன் கத்தியில் எபிரேய எழுத்துகள் பொறிக்கப்பட்டிருந்தன. எங்களையெல்லாம் ஒரு முற்றத்திற்கு அழைத்துச் சென்றாள். நாங்கள் ஒரு மாடப்பகுதிக்கு அடியில் நிற்க, அவள் முற்றத்தின் நடுவில் நின்று ஒரு வட்டம் வரைந்து அதில் பல அரபு எழுத்துக்களை எழுதினாள். குரானிலிருந்து சில வசனங்களை ஓதினாள். கொஞ்சம் கொஞ்சமாக ஏல்பிஸின் மகளின் மகனான ஜின்னு ஒரு சிங்கமாக தோன்றினான். இளவரசி அவனை நோக்கி கர்ஜித்து, இந்த உருவத்தில் என்னை பயமுறுத்தலாம் என்று நினைக்கிறாயா என்றாள். ஜின்னும் கர்ஜித்து, நாம் ஒருவரை ஒருவர் தொல்லை செய்ய மாட்டோம் என்ற உடன்படிக்கையை நீ மீறிவிட்டாய் என்றான். முதலில் மீறியது நீதான் என்றாள் இளவரசி. யார் மீறினார்கள் என்று இப்போது காட்டுகிறேன் என்று சொல்லி ஜின்னு அவளை நோக்கி ஓடினான். ஆனால் இளவரசி தயாராக இருந்தாள். சிங்கத்தின் மயிர் ஒன்றை பிடுங்கி 2-3 மந்திர வார்த்தைகளை ஓதினாள். அது உடனே வாளாக மாறியது. அதன் வாளால் சிங்கத்தை 2ஆக வெட்டினாள். 2 துண்டுகளும் மறைந்தன. சிங்கத்தின் தலை மட்டும் தனியாக மாறி ஒரு தேளாக மாறியது. இளவரசி தானும் ஒரு பாம்பாக மாறினாள். 2ம் சண்டையிட ஆரம்பித்தன. பாம்பு வலுவடைந்து 2ம் வானில் பறந்து மறைந்துவிட்டன. என்ன ஆனது என்று பதறியபடி நின்றோம். திடீரென நிலம் பிளந்து ஒரு கருப்பு பூனை வெளியே வந்தது. அதன் பின்னால் ஒரு ஓநாய் ஓடி வந்தது. பூனை ஒரு புழுவாக மாறி மரத்திலிருந்து விழுந்த மாதுளை பழத்திற்குள் நுழைந்து மறைந்தது. மாதுளைப்பழம் உழுந்தையாக வீங்கி மாடத்தின் கூரையில் ஏறி நின்றது. பின்பு கீழே விழுந்து நொறுங்கியது. ஓநாய் ஒரு சேவலாக மாறி மாதுளை விதைகளை ஒவ்வொன்றாக விழுங்க ஆரம்பித்தது. எல்லாவற்றையும் விழுங்கிவிட்டு இன்னும் ஏதாவது மீதி இருக்கிறதா என்று சுற்றி பார்த்தது. ஒரு விதை சிறு ஓடையில் விழுந்திருப்பதை பார்த்தது. அதை தொடுவதற்கு முன் விதை தண்ணீரில் விழுந்து மீனாக மாறியது. சேவலும் அதை துரத்தி 2 மணி நேரம் போராடியது. பின்பு 2ம் தங்கள் உண்மை உருவில் திரும்பின. திடீரென பயங்கரமான ஒரு நிகழ்ச்சி நடந்தது. ஜின்னு எங்களை நோக்கி ஓடி வந்தான். அதிர்ஷ்டவசமாக இளவரசி அவன் கவனத்தை தன் பக்கம் திருப்பினாள். ஆனால் அதற்குள் சுல்தானின் தாடி எரிந்தது. பணிப்பொறுப்பாளர் தீப்பற்றிக் கொண்டார். சிறு அடிமையின் முகத்தில் வடு ஏற்பட்டது. ஒரு தீப்பொறியின் வலது கண்ணில் பாய்ந்தது. இளவரசி ஜின்னை கொன்றுவிட்டாள். சிறு அடிமையை பார்த்து ஒரு குவளை தண்ணீர் கொண்டுவரச் சொன்னாள். அதன் மேல் மந்திர வார்த்தைகளை ஓதி என் முகத்தில் தெளித்தாள். மந்திரத்தால் குரங்கானவனே, உன் உண்மை உருவுக்கு வா என்றாள். உடனே நான் மனித உருவம் பெற்றேன். ஆனால் வலது கண் பார்வையை இழந்துவிட்டது. நான் இளவரசியின் பாதத்தில் விழுந்து நன்றி சொல்ல முயன்றேன். ஆனால் அவளுக்கு நேரமில்லை. நான் போரில் வென்றுவிட்டேன். ஆனால் நெருப்பு என் இதயத்திற்குள் புகுந்துவிட்டது. எனக்கு இனி சில நொடிகளே உள்ளன. அவன் செத்தாலும் நானும் செத்துவிடுவேன் என்றாள். எல்லோரும் ஒன்றாக அழுதோம். திடீரென இளவரசி எரிகிறது எரிகிறது என்று கத்திவிட்டு இறந்துவிட்டாள். அந்த இரவின் துயரத்தை வார்த்தைகளால் சொல்ல முடியாது. இளவரசியின் உயிரை பறித்துவிட்டு மனிதனாக மாறியதை விட குரங்காகவே வாழ்ந்திருக்கலாம் என்று தோன்றியது. சுல்தான் மிகவும் வருந்தினார். 7 நாட்கள் நாடே துப்பம் அனுஷ்டித்தது. சுல்தான் கொஞ்சம் தேறிய பின் என்னை அழைத்து, என் மகளை நினைவூட்டுவதால் இந்த நாட்டை விட்டு நீ போய்விட வேண்டும் என்றார். நான் தலைமுடியையும் தாழையையும் அழித்து துறவி உடை அணிந்து உலகம் சுற்ற ஆரம்பித்தேன். பின்பு பாக்தாதுக்கு வந்து சேர்ந்தேன். இதுவே என் கதை என்றார்.